வெளிநாட்டு வாழ்க்கை கற்றுத்தந்த பாடம். தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, வெள்ளைப்பூண்டு, மல்லிப்பொடி, மிளகாய்ப்பொடி, மஞ்சள் பொடி ஆகியவற்றை எண்ணெயில் போட்டு வதக்கி மீன் போட்டால் மீன் குழம்பு, சிக்கன் போட்டால் சிக்கன் குழம்பு, மட்டன் போட்டால் மட்டன் குழம்பு, மோர் ஊற்றினால் மோர் குழம்பு, ஒன்றும் போடவில்லை என்றால் தக்காளி குழம்பு என்று வெளிநாட்டு வாழ்க்கை கற்றுத்தந்த இந்த ஒரு பாடத்தை வேறு எந்த ஒரு யூனிவர்சிட்டியும் நமக்கு கற்றுத்தருமா? ஒரு கப் அரிசிக்கு 2 கப் தண்ணீர் ஊற்ற வேண்டும் என்று கற்றுக்கொண்டதும் இந்த வெளிநாட்டில்தான். நாம சாப்பிட்ட பாத்திரத்தை நாமே கழுவி வைக்க வேண்டும் என்று கற்றுக்கொண்டதும் இந்த வெளிநாட்டில்தான். எந்த உணவு சாப்பிட்டாலும் உப்பில்லை, காரமில்லை, சுவையில்லை என்று குறை சொல்லாமல் சாப்பிட கற்றுக்கொண்டதும் இந்த வெளிநாட்டில்தான். வாழ்க்கையில் சரியான நேரத்திற்கு அலாரம் வைத்து எழுந்திருக்கவும் உறங்கவும் கற்றுக்கொண்டது இந்த வெளிநாட்டில்தான். சத்தமில்லாமல் கதவை திறக்கவும் மூடவும் கற்றுக்கொண்டது இந்த வெளிநாட்டில்தான். பொங்கி கோபம் எழுந்தாலும் பொறுமை என்பதை கற்றுக்கொண்டது இந்த வெளிநாட்டில்தான். ரூமில் உறங்குபவர்களுக்கு சத்தம் கேட்காமல் சாப்பிடவும் ஆடை அணியவும் கற்றுக்கொண்டது இந்த வெளிநாட்டில்தான். மின்சாரத்தையும் தண்ணீரையும் சோப்பையும் சிக்கனமாக பயன்படுத்த கற்றுக்கொண்டது இந்த வெளிநாட்டில்தான். வெளிநாட்டு வாழ்க்கை ஒரு பெரிய கதை. ஆம், இது கதையல்ல, நிஜம்.